எல்லோரையும் இந்த வாசிப்பை சுவாசிப்போம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த புத்தகம் 2023 டிசம்பரில் நான் படித்து முடித்தது. ஸோ இந்த புத்தகத்தோட டைட்டில் 1000 Miles to Freedom, Escape from North Korea, written by Insun Kim. இன்சூன் கிம்ங்கிறவங்க தப்பிச்சு வந்த கதையை, நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு வந்த கதையை அவங்க சுயசரிதை, பயோபிக்னு சொல்லலாம், அவங்களோட சுயசரிதையை எழுதியிருக்காங்க. இந்த கதை இது ஒரு 1997 டிசம்பரில் நடந்த ஒரு கதை ஆக்சுவலாக. ஸோ நார்த் கொரியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மிஸ்ட்ரியான நாடு. அந்த நாட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எல்லாரும் சைனாலேருந்து டூரிஸ்ட் நார்த் கொரியாவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேபிட்டல் சிட்டிக்கு மட்டும் சில நேரத்தில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, டூரிஸ்ட் இருக்குது. யூடியூப் சேனல்லையுமே ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது 1997 நடந்தது. அது எப்படி நார்த் கொரியா இருந்தது, அது எப்படி இப்போ அவங்க எஸ்கேப் பண்ணி சவுத் கொரியாவுக்கு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை அவங்க எழுதியிருக்காங்க. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. நான் சொல்கிறேன், இந்த கதையை முழுசாக கேளுங்க. செம்ம அட்வென்ச்சரான ஸ்டோரி. கடைசி வரைக்கும் செம்ம விறுவிறுப்பாக போகும், படிக்கிறதுக்குமே செம்ம விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் அமேசானில் 3000 சம்திங் போட்டிருந்தாங்க புக்கு. அப்புறம் நான் இபுக் மட்டும் வாங்கி படித்தேன். இபுக் கொஞ்சம் விலை கம்மி அண்ட் மோர் ஓவர் வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. யூ கேன் டவுன்லோட் அண்ட் யூ கேன் ரீட் இட் இன் பிடிஎஃப். இபுக்காக தான் நான் படித்தது. இந்த புக்காக எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா இன்சூன் கிம் அவங்க அந்த லேடி இருக்காங்கல்ல, நம்ம இதில் நிறைய கேரக்டர்ஸ் வருங்க. இந்த கிம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். கிம்ங்கிறத மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிறோம். அவங்க தான் ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க தான் அந்த இடத்துலேருந்து நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிம்னு இருக்காங்களா, அவங்க கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா 48 மணி நேரம் பசியில் இருக்காங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் 1997. யாருமே இல்லை வீட்டில். ஒரு மென்டல் டிப்ரெஷன்ஸில் போயிட்டு, பசி, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அவங்களோட நினைவுகள் நினச்சி பார்க்குறாங்க, என்னோட லைஃப் எப்படி இருந்தது, அவங்க அப்பா எப்படி அவனை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க அந்த நினச்சி பார்க்கும்போது அவங்க எழுதின கதை நார்த் கொரியா எப்படி 1990s அவங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பஸ் ஃபெசிலிட்டியோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியோ கிடையாதுங்க. ஸோ அங்கே அந்த நாட்டை 45 வருஷமா அதாவது 1945 வரைக்கும் ஜப்பான் ரூல் பண்ணிட்டு இருந்தது. ஜப்பான் ஃப்ரீடம் கொடுத்தாங்க 1945. 1945க்கு அப்புறம் நார்த் கொரியா தன்னோட நாடை தனக்கான அரசாங்கம் அமைச்சு அவங்க அதை ஆக்கிரமிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி, பர்டிகுலர் ஃபேமிலி. இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, கிம் ஜோங் இல், அவரோட அப்பா, அது தாத்தா அப்பா, அந்த ஃபேமிலி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இருந்தது இம்பீரியலிஸ்ட்னு சொல்றாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கிடையாது, இம்பீரியலிஸ்ட். இம்பீரியலிஸ்ட்னா யாருமே உள்ள வர்றது கிடையாது. எனக்கு நீ எதுவும் தராத, நானும் உனக்கு எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ண மாட்டேன், நாங்கள் எங்கள் வணிகத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் அரசாங்கம் பார்த்துக்கும், அண்ட் மோர் ஓவர் நாங்கள் மிலிட்ரியை வச்சு நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம் எங்கள் கண்ட்ரியை, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இருந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடமெண்டான கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். இவங்க அந்த கிம் ஜாங் இல், அந்த கிம் சங், அந்த அவங்களோட அந்த எந்த அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த அரசர் யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ நார்த் கொரியாவை, இந்த கிம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு கிடையாது, ஜீசஸ்னு யாரும் தெரியாது, எந்த மதமும் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த கிம் ஜாங் இல்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த அரசர் தான் கடவுள் அவங்களுக்கு. டெய்லியும் இங்கே எப்படி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுற மாதிரியோ, இங்கே ஜனகணமன பற்றி பாடுற மாதிரியோ, ஒரு கடவுள் பாட்டை பாடுற மாதிரி அங்கே அவங்க பாட போகிறது அவங்களோட அரசரை போற்றி பாடுவாங்க. அவங்க அரசரை பற்றி படிப்பாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க. அவங்களுக்கு கடவுள்னா அரசர் தான். ஈவன் கிம்மோட வீட்லேயும், அந்த இன்சூன் கிம்மோட வீட்லேயும் கடவுள்லாம் இந்த அரசரோட ஃபோட்டோ தான் இருக்கணும். ஏன்னா மிலிட்ரி அப்பப்போ செக் பண்ணிட்டு போவாங்களா, இந்த அரசர் ஃபோட்டோ இருக்கா, இவங்க கும்பிட்றாங்களா, வேண்டுறாங்களா. இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது. அவங்க கோல்டு நூடுல்ஸ்னு வைக்குமா, அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 48 மணி நேரம் இதில் சாக போகிறாங்கன்னு சொல்லி ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. ஃபெயிண்ட் ஆனோன்னா அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும், 2வது பொண்ணு வருவாங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு அப்பா வந்து இறந்துருப்பாரு. ஸோ அப்போ இந்த இறந்தம்போது கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது. அந்த இது வந்து வைக்கிறதுக்கு இந்த ஒரு மரம் மாதிரி ஏதோ வைப்பாங்க போல இருக்கு. அது ஏதோ ஒரு ஓல்டு வுட்டை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வுட்டை கூட இன்னொருத்தர் திருடிட்டு போய் அதை எரிக்கிறதுக்கோ இல்லை சமைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படி சொல்றது, புவர், லைக் ஹங்கர் அண்ட் எப்படி சொல்றது, ஃபுட்டு இல்லை, ரேஷன்ஸ் கிடையாது. ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இவங்க நேராக போய் சைனா பார்டர்கிட்ட, அதாவது பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பண்டமாற்ற முறையில் இவங்க ஏதோ கொடுத்து அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு படம் பார்க்கறது கிடையாது, படம் தியேட்டர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வரைக்குமே இருக்கான்னு தெரியல, பட் அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. சைனால இருந்து ஏதாவது சிடியை அவங்க தெரியாம கடத்திட்டு வந்து பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய அஃபென்ஸ், பனிஷபிள் அஃபென்ஸ் இன் நார்த் கொரியா. அது மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்மக்லர்ஸ் போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. இவங்க விளை வச்ச ஒரு மரவள்ளி கிழங்க கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்த ரைஸ் வாங்கிட்டு வருது சைனீஸ்ல இருந்து. இந்த மாதிரி அந்த பார்டர்ல இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 3 பேரும், அவங்க அம்மா, கிம், அவங்க தங்கச்சி வந்து முடிவெடுக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரில நம்ம இனிமேல் இருக்க முடியாது, நம்ம சைனா போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மக்லர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு, அந்த சைனா பார்டர் கிட்ட ஒரு ஃப்ரோசன் ரிவர் இருக்கு, அதை தாண்டிட்டீங்க நைட்டு அப்படின்னா ஸ்மக்லர்ஸ்ல இருந்து, சாரி நார்த் கொரியா ஆர்மிஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரோசன் ரிவர்ல நைட்டு 12 மணிக்கு அவங்க ஸ்மக்லர்ஸ் ஒரு அட்வைஸ் வச்சு நடந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. ஆனா சைனாக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டு. எந்த நார்த் கொரியன்ஸ் தப்பிச்சு வந்தாலும் சைனா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப நார்த் கொரியா ஆர்மி கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க திரும்ப நார்த் கொரியா தான் வரணும். அவங்க சைனால இருந்து அகதிகளாகவோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க இஃப் தே ஆர் நார்த் கொரியன்ஸ். அதனால சைனா பார்டரே கொஞ்சம் பதட்டம் தான் இவங்க நார்த் கொரியன் தெரிஞ்சுன்னா. ஸோ இவங்க கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. சைனா பார்டர்ல திரும்ப ஒரு போலீஸ் கிட்ட மாட்டுறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டும் போது நான் ஸ்மகிள் பண்ண தான் வந்தேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தடவை மாட்டிட்டு திரும்ப போயிடுறாங்க நார்த் கொரியாவுக்கு. திரும்ப அதே ஃப்ரோசன் ரிவர்ல திரும்ப தப்பிச்சு சைனால வந்து பார்டர்ல கிராஸ் பண்ணி சைனால ஒரு கிராமத்துல ரொம்ப தூரம் நடந்து வராங்க. காலையில ஒரு விடிய காலத்துல ஒரு 5-6 மணி இருக்கும். பனிமூட்டத்துல எல்லாரும் பாக்குறாங்க இவன் வந்து நார்த் கொரியா. ஏன்னா சைனீஸ் பேச தெரியாது, நார்த் கொரியன்ஸ் லாங்குவேஜ் சைனீஸ்க்கு தெரியாது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், போலீஸ்ட்ட மாட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது ஒரு ஃபார்மர் மூலியமா அந்த ஃபார்மர் வந்து இவங்களை வந்து தக்க வச்சு, நான் வந்து இதாக பறேன், ஆனால் எங்களுக்கு வேலை, நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எனக்கு வேலை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இடம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃபார்மர் கல்யாணம் ஆகாதனால கிம்மோட அம்மாவை நான் 2ஆம் கல்யாணமாக பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு குழந்தை பிறந்து. ஸோ சைனாவில் ரொம்ப நாளாக இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபார்மர் வந்து ஒரு குரூயல் கை, அவன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அவங்க அம்மாவை. ஆனால் அவங்க அம்மா சின்ன பையன் இருக்கான்னு வர மாட்டாங்க. அதனால இந்த 2 பொண்ணுங்க மட்டும் ட்ரெயின் பிடிச்சி ஷாங்காய் போயிடுவாங்க சிட்டிக்குள்ளே. ஸோ சிட்டியில் ஒரு வேலையை பார்த்து எல்லாம் பக்காவாக சிட்டி வந்து வேலை பார்த்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் சைனீஸ்ன்னு சொல்லி கிடையாது. ஆனால் எப்போ மாட்டினாலும் அவங்க நார்த் கொரியா தான் போகணும். அது சைனாக்கும் நார்த் கொரியாவுக்கும் இல்லை ஒப்பந்தம். ஸோ ரொம்ப நாளாக இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கிம் வந்து ஒரு சின்ன சீட் வந்து அந்த நம்ம ரோட் சைட்லலாம் ஒரு சின்ன சின்ன சீட் நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்கல்ல செவுத்துல, அதில் வந்து கிராசிங் நார்த் கொரியன் பீப்புள் கேன் கிராஸ் சவுத் கொரியான்னு சொல்லி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த ஸ்மக்லருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி $2000 வேணும், ஏதோ நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க, நான் அவங்கள வந்து சவுத் கொரியாவுக்கு மூவ் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சரி பையனை விட்டுவா, நம்ம எல்லாம் சவுத் கொரியாவில் போய் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தங்கச்சி மட்டும் இங்கே யாரையோ லவ் பண்ணி அவள் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க நல்ல ஃபேமிலிக்கு. ஏன்னா நல்ல ஃபேமிலி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ இந்த யூன்சன் கிம்மும் இவங்க அம்மாவும் நான் வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும், ஏன் கொரியன் பீப்புளோட வாழணும், ஆனால் நார்த் கொரியா அது வந்து சப்போர்ட் பண்ணாது, பட் சவுத் கொரியா வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம அங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியோல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நோட்டீஸ் கிடைக்கிது. இந்த நோட்டீஸ் மூலயமா அந்த ஸ்மக்லர்ட்ட அவங்க கிம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க எஸ் தட் இஸ் பாசிபிள். சைனாலேருந்து மங்கோலியன் பார்டரில் இருக்கிற டெசர்ட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மங்கோலியன்ஸ்க்கு கொடுத்த ஒரு ஒப்பந்தம் என்னென்னா எந்த நார்த் கொரியன் பீப்புள் வந்தாலும் பார்டர் கிராஸ் பண்ணி நீங்கள் மாட்டினாலும் அவங்க சவுத் கொரியாட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி சவுத் கொரியாவுக்கும் மங்கோலியாஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது.
ஸோ இந்த ஸ்மக்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நைட்டை வந்து இந்த டைமுக்கு வர சொல்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்பலாமா நம்ப வேணாமான்னு இந்த ஏன்னா 2 பேருமே லேடிஸில் பயப்படுறாங்க. ஸோ 12 மணிக்கு இது உண்மையாக நடந்ததுங்க. 12 மணிக்கு சைனாவில் அவங்க ஷாங்காயில் ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி அவங்க அந்த மங்கோலியா பார்டருக்கு வந்து 90 கிலோமீட்டர்ஸ் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது வந்து மலை பிரதேசமாக இருக்குது. அதாவது ஒரு மலையில் உள்ளார போய் டெசர்ட் வழியாக போகணும். ஸோ அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஆர்மி வரக்கூடாது. அது வரலன்னா இவங்க தப்பிச்சாங்க. இந்த ஸ்மக்லர்ஸ் வந்து கூட்டு போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த பார்டர் வந்துடுது. அந்த ஸ்மக்லர் சொல்கிறாங்க 2 பாட்டில் தண்ணி கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பிட்றதுக்கு சம்திங் கொடுக்குறாங்க. 2 ஃபென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஃபென்ஸை தாண்டுங்க, அங்கே எதுவுமே திரும்பி பார்க்காதவங்க ஓடிக்கிட்டே இருங்க. இவங்களோட இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. செகண்ட் ஃபென்ஸை தாண்டுங்க, ஒரு மிலிட்ரி வருவாங்க. மிலிட்ரிட்ட நீங்களே ஒப்படைச்சிக்கோங்க, இந்த மாதிரி நான் வந்து நார்த் கொரியாலேருந்து தப்பிச்சு வரேன், நான் சவுத் கொரியா போகணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெஃப்யூஜாக ஒப்படைச்சிக்கோ, நீங்களே போய் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபென்ஸே காணோம். என்னடா அவன் ஏமாத்திட்டாங்களோ நான் நடந்தேன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபென்ஸ் ஒன்று வருது, தாண்டிடுறாங்க. தாண்டோன்னா செகண்ட் ஃபென்ஸுக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ், ரொம்ப தாக எடுக்குது, ரொம்ப டயர்டாகிறாங்க. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஏன் அந்த தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்புறம் செகண்ட் ஃபென்ஸை தாண்டோன்னா அங்கே ஜீப்பில் வந்து ஒரே ஒரு ஜீப் மட்டும் வந்து அந்த தன்னை தானே போய் ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து நார்த் கொரியாலேருந்து வரணும்னா அவங்க எல்லாரும் வந்து செல்ஸில் வந்து அடைச்சிட்டாங்க. அண்ட் சவுத் கொரியாவுக்கு வரத்துக்கு வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி சவுத் கொரியா எம்பசி வந்து இவங்கள வந்து என்கொயர் பண்ணும். ஏன்னா நார்த் கொரியாவிலேருந்து இவங்க ஏதாவது ஏஜென்ட்ஸ், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மாதிரி அனுப்புகிறாங்களா நம்மளை நோட்டம் விடுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியாக ரொம்ப விவரமாக 3 மாதம் நினைக்கிறேன், 60 நாள் ரொம்ப விவரமாக 60 days கிட்ட வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி இவங்க சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கிடையாது, தே ஜஸ்ட் எஸ்கேப்டு ஃப்ரம் நார்த் கொரியா டு மூவ் டு சவுத் கொரியான்னு சொல்லி ஆஃப்டர் 60 days அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வருது, சியோல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மங்கோலியாவோட சிட்டிலேருந்து சியோலுக்கு ஃப்ளைட் எடுக்கிறாங்க. ஃப்ளைட் எடுத்து போய் இறங்கி ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கினதுக்கப்புறம் ரெஃப்யூஜியாக அங்கே சியோல்லையும் போகிறாங்க. அங்கேயும் திரும்ப இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அவங்க திரும்ப எம்பசி எல்லா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஆனால் இன்சுன் கிம்க்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்குது. தென் அவங்கள வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த யூன்சன் கிம் பார்க்குறாங்க, ஐயோ என்ன சியோல் இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஃபிலிம்ஸ், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க மக்கள், ஷவர் இருக்குங்க, அங்கே தண்ணி கிடையாது. அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஷவரே இங்கே இருந்து தான் தெரியும், ஷவர்னு ஒன்று இருக்குன்றதே. அதே மாதிரி அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இன்சுன் கிம், நீங்கள் ஏன் வந்து இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்து எய்த்து வந்து ரிபல் பண்ணக்கூடாது, லைக் போராட்டம் பண்ணக்கூடாது இருக்கிற அரசு வந்து நார்த் கொரியாவில் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் வந்து மிக கொடுமையான ஆன்சர். நான் இதை கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கோம், நாங்கள் வந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்காதுங்கிறதே எங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஃப்ரீயாக இன்னொரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானாங்க நான் வந்து போராட்டங்கிறதே பண்ண முடியும், எனக்கு நான் இருக்கிறதே பெரிய விஷயம், நான் வந்து அந்த வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் விழுந்தாலும் இங்கே ஆம்புலன்ஸ் வருது, அங்கே ஆம்புலன்ஸ்லாம் வராதுங்க, விழுந்து செத்து போனார்னா செத்து போனது தான், அப்படி தான் எல்லாருமே கிராஸ் பண்ணி போவாங்க, அப்படி தான் அங்கே பழக்கப்பட்டிருக்காங்க குழந்தையிலேருந்து. இங்கே வந்து தான் எனக்கு ஷவர்னு இருக்குது, இங்கே வந்து தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒரு நார்த் கொரியாவில் ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் இருந்தால் கூட அவங்க வந்து கிம் அந்த அரசரை பற்றி தான் போற்றி பாடிக்கிட்டே இருக்கணுமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நார்த் கொரியாவில். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் மோர் ஓவர் இன்னொன்று தெரியுங்களா, அந்த நார்த் கொரியாவில் இருக்கிற மெயின் கேபிட்டல் அந்த கிங் இருக்கிற அந்த கிம் ஜாங் இல் இருக்கிற இடம் மட்டும்தான் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி இருக்குமாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. சவுத் கொரியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த மேப் காமிக்கிறேன் பாருங்கள், நைட் விஷனில் இருக்கிற மேப்பு, சவுத் கொரியா எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்கும், நார்த் கொரியா எவ்வளோ டல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஃப்ரீடம் வாங்கி அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே புரியாத புதிராக இருக்குது. வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க, அவங்க எப்படி எக்கானமி ரன் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இது இவங்களோட பயோபிக் வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. பட் திங்க் வி ஆர் ஆல் ஹவு மச் பிளெஸ்ட், ரைட்? நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்தியன் கண்ட்ரி, நம்ம இந்தியன் கண்ட்ரியை வந்து நம்ம நிறைய ப்ளேம் பண்ணுறோம்.
தயவுசெய்து வெளியில் போய் பாருங்கள். நான் ரீசெண்டாக எஜிப்ட் போயிருந்தேன். அங்கே நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடையாதுங்க. பி தேங்க்ஃபுல் வாட் யூ ஆர் ரைட் நவ். இந்தியன்ஸ் மாதிரி எந்த கண்ட்ரிலையும் தண்ணி ஃப்ரீ கிடையாதுங்க. தண்ணி 250 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. அங்கே டாலர்ஸும் அவங்களோட பைசையில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இஸ் 250 rupees இஃப் யூ கோ எனிவேர் அவுட் ஆஃப் திஸ் இந்தியா. நம்ம மட்டும்தான் நடந்து போனாலும் தண்ணி கொடுப்போம். அதனால் தண்ணியை சேவ் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம இருக்கிற கண்ட்ரி ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப பிளெஸ்டாக இருக்கும். நீங்கள் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது. தயவு செய்து நம்ம கண்ட்ரியில் இல்லாத வளங்களே கிடையாது. இங்கே இருக்கிற ரிசோர்ஸை வச்சே நீங்கள் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். ஸோ இந்த கதையோட கன்க்ளூஷன் என்னன்னா, அட்வென்ச்சராக படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அட்வென்ச்சர் இதில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர், கம்பேர் வித் யுவர் செல்ஃப் ஹவு பிளெஸ்ட் யூ ஆர். அந்த கம்பேரிசன்ஸ்க்கும் இந்த புக் வந்து ஒரு நிறைய லெசன்ஸை வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த புக்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.